இந்த வீடியோவில் எப்படி AngularJS இன்ஸ்டால் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து angularjs.org அப்படின்ற ஒரு வெப்சைட் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆங்குலரை டவுன்லோட் பண்ணிக்கலாம், AngularJS-ஐ. ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இது வந்து ஃபுல்லாக JavaScript. நான் அப்படியே எல்லாத்தையும் Ctrl+A கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த JavaScript-ஐ காப்பி பண்ணிவிட்டு நான் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி அந்த நோட் பேடில் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஃபைல் சேவஸ் கொடுத்து ஏதாவது ஒரு லொக்கேஷன் நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். இப்போதைக்கு ஆல் ஃபைல் செலக்ட் பண்ணிக்காங்க, angular.min.js அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்காங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணால் போதும், நமக்கு AngularJS வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ AngularJS-ஓட ஃபுல் டீட்டெயில் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறதுன்றது பார்த்துக்கலாம். ஸோ AngularJS நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டேக் போட்டுக்கிறேன். ஹெட்டுக்குள்ளே ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் போட்டு எஸ்ஆர்சி போட்டு நான் வந்து டெஸ்க்டாப்லேயே இந்த ஃபைலை சேவ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரே லொக்கேஷனில் தான் எனக்கு ஆங்குலர் ஃபைலும் இருக்க போகுது, அதாவது ஆங்குலர் ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம சேவ் பண்ண ஃபைலும் இருக்க போகுது. இந்த ப்ரோக்ராம் நான் டைப் பண்ண ப்ரோக்ராமும் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பாத்தில் வந்துட்டு டேரெக்டாக angular.min.js நீங்கள் வேறு லொக்கேஷனில் சேவ் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போது வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பாடி டேக் போடுறேன். ஸோ ஆங்குலர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டெரெக்டிவ்ஸ் இருக்குது. டெரெக்டிவ்ஸ்ன்றது நத்திங் பட் கிளாஸஸ். டெரெக்டிவ்ஸோட வேலை என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, டெரெக்டிவ்ஸ்னால் என்ஜி ஆப்பு, என்ஜி மாடல் இதெல்லாம் வந்து டெரெக்டிவ்ஸ்னு வரும். ஸோ இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா டோம் எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறது. ஏதாவது ஒன்று இன்க்ளூட் பண்ணும், இல்லைனா வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணும். டோம்ன்றது HTML ரெண்டராக கூட ஒரு விஷயம் தான் டோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அதில் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கோ ரிமூவ் பண்ணுறதுக்கோ இந்த ஒரு டெரெக்டிவ்ஸ், ஆங்குலர் டெரெக்டிவ்ஸ், அதாவது என்ஜி ஆப், என்ஜி மாடல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து என்ஜி ஆப் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன அர்த்தம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆங்குலர் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ஜி ஆப் போடுறேன் டிவ் டேக்கில். அதுக்கப்புறம் இன்புட் டேக்கில் என்ஜி மாடல் போடுறேன். ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியபிள் வந்துட்டு எனக்கு பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் உங்களுக்கு. ஸோ இந்த எலமெண்ட்டை வந்துட்டு நான் வந்து ஆங்குலரில் பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், டோம் எலமெண்ட்டை. ஸோ நம்ம இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு நான் அதை சேவ் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக டபுள் ஆங்குலர் ப்ராக்கெட் போட்டு நேம் போட்டிருந்தா உங்களுக்கு அந்த நேமில் என்ன வேல்யூ நம்ம டைப் பண்ணுறோமோ அது பைண்ட் ஆகும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்ன கண்டென்ட் அடித்தாலும் எனக்கு அங்கே வரும். அதுதான் சிம்பிள். ஸோ ஃபர்தராக அடுத்தடுத்த ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த கண்டென்ட் ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்ஜி ஆப்ன்றது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்புட் டைப்பில் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அதை வந்து என்ஜி மாடலில் அந்த நேம் அப்படின்றத பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வேரியபிள் வந்து எனக்கு ஆங்குலரில் பைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டபுள் ஆங்குலர் ப்ராக்கெட்டில் நேம் போட்டதுனால எனக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணும் எனக்கு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.